வடமாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. பார்த்தீங்கன்னா, அவர் பேர் லோகேஷ், அவங்க ஒய்ஃப் பேர் அர்ஷிதா. அவர் வந்து ட்ரெயின் ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்களா, ட்ரெயின் ஓட்டுறாரு அவர். அவர் வந்து இப்போ என்ன கேஸ் கொடுத்துருக்காருன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. பணம் வேணும், எனக்கு வருமானம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சம்பாதிக்கிறத எடுத்துகிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட தான் கொடுக்குறாரு. ஆனால் அது பத்தலைன்னு சொல்லி டெய்லி அடிக்கிறது, நெஞ்சில் கால் வச்சு மிதிக்கிறது, இப்படியே சித்திரவதை பண்ணுறதுனால அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒய்ஃப் கிட்ட இப்படி அடி வாங்குற ஆம்பளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூடியூபர்ஸ் எல்லாம் பேசுகிறாங்க. அது வந்து வட மாநிலத்தில் தான் அந்த சம்பவம் நடந்திருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் குடிச்சிட்டு ஒய்ஃபை இழுத்து போட்டு அடிக்கிற ஹஸ்பண்ட் நிறைய. சரிங்களா, ஏன் குடிக்கிறேன்னு கேட்டாலே சண்டை தான் வரும், எதுக்காக குடிக்கிறேன்னு கேட்டால் சண்டை வரும், புரியாது அவங்களுக்கு. சரிங்களா, ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எப்படிங்க, ஹஸ்பண்ட் தான் ஒய்ஃப் அடிப்பாங்க. குடிக்கிறான்னு கேட்டாலும் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்குறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்கன்னு தெரியாது. நீங்கள் சம்பாதிக்கிறது ஒரு 500 ரூபாவாக இருந்தால் செலவு பண்ணுறது 250 ரூபா இல்லை ஒரு 200 செலவு பண்ணுவீங்க. ஓகேவா? எப்படிமா அப்படின்னா, சிகரெட் பாக்கெட்டு 50 ரூபா, ஆன்ஸு 50 ரூபா, சரக்கு பாட்டில் 100 ரூபா. நான் சொல்கிறது கம்மியாக இருக்கலாம், ஆனால் இதை விட எல்லாமே ரேட்டு கூட தான். எனக்கு தெரிஞ்ச ரேட் அதிகம் தான். நான் சொல்கிறது கம்மியான விலையில் நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு 200 ரூபானா அப்போ 30 நாளைக்கு என்னாச்சு? 6000 ரூபா வருதா? 6000 ரூபா இன்ட்டு 12 மாதம் போடுங்க, 72,000 ரூபா வருது. சரிங்களா, இப்போ இந்த 72,000 ரூபா நீங்கள் குடிக்கும், சரக்கு, இது ஆன்ஸு, சிகரெட்டு, இதுக்கு மட்டும் செலவு பண்ணுறீங்க. நல்லா ஃபேமிலி ரன் பண்ணுற அண்ணன்மார்கள்லாம் நான் எதுவுமே சொல்லலைன்னா, நீங்கள் அழகாக ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க. வீட்டில் உள்ள லேடிஸ் மனசை புரிஞ்சு நடந்துக்கோங்கன்னு தான் சொல்லுவேன், வேறு எதுவும் சொல்லலைன்னா. அதே மாதிரி மோசமான ஜென்ஸ்லாம் இருக்கீங்களே, கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க. எடுத்தோன்னா ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஐயோ நம்ம இவங்க குடிக்க வேணாம்னு சொல்கிறானே, வாரத்தில் ஒரு நாள் குடிங்க. அவங்களை குடிக்கவே வேணாம்னு சொல்லுங்க, வாரத்தில் ஒரு நாள். எப்படி பழக்கமாக இருக்குங்களா? அந்த வாரத்தில் ஒரு நாள்ங்கிறது போய் மாதத்தில் ஒரு நாள் இருக்கும், அப்புறம் வாரத்தில் ஒரு நாள் இருக்கும், அப்புறம் டெய்லி ரெகுலராக இருக்குது. அதை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் பண்ண முடியாதான் ஒன்றும் இல்லை. சரி, இதே தப்பு லேடிஸ் செஞ்சுட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் என்னென்ன பேசுவீங்க? லேடிஸ் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு தம் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை சரக்கு அடிக்கிறதா இருக்கட்டும், இதே லேடிஸ் பண்ணால் அவங்க எவ்வளோலாம் பேசுவீங்க. நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கலாமே, தப்பு இல்லையே. ஃபேமிலிக்காக அப்புறம் இது கூட செய்யலாம். அப்படி எல்லாமே லேடிஸே மாற்றிக்க சொல்கிறீங்களா? நீங்கள் இந்த குடிகாரவங்க அண்ணாக்கெலாம் இருக்காங்களா, அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். நீங்களும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. யாரும் தப்பு சொல்லலையே. உங்கள் ஒய்ஃபுக்காக, உங்கள் பிள்ளைங்களுக்காக, நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க அனாதையாக போயிடக்கூடாது, நீங்கள் இருந்த இடத்துல வேறு எவ்வளோ வரக்கூடாது அப்படின்னா தாராளமாக மாற்றிக்கலாம். தப்பே இல்லைல்ல. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா சாரி, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரிங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் அனுபவப்பட்டதுனால நான் இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன், அவ்வளோதான். மோஸ்ட்லி என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் சொல்லி வாரம் சரக்கு சாப்பிட ஆரம்பிச்சு அப்புறம் டெய்லி சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்களா? அப்போ வீட்டில் உள்ள லேடிஸ்க்கு கோவம் வரும். ஏன்னா அவங்க வந்து பிள்ளைங்க, வீடு அப்படின்னு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும். அப்போ குடிய கொஞ்சம் கம்மி பண்ணலாம்ல அப்படின்னு கேட்க போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இவன் நம்மளை எப்படி கேட்பா அப்படின்னு சொல்லி அடிக்கடியில் போய் நிப்பாட்டிடுவீங்க. ஒய்ஃபு பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா மாற்றிக்கிறது தப்பு இல்லையே. எனக்கா ஒரு நாள் சாப்பிட்றது நம்ம தப்பு இல்லையே. சரிங்களா, அடிக்க போய் அப்புறம் அந்த பொண்ணை ரொம்ப கேவலமாக பேசி, அவங்க கேரக்டரை கேவலமாக பேசி, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்களை வீழ்க்கணும்னா எப்படி வேணால் வீழ்த்தில்லைங்க. கேரக்டரை தப்பாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் பிடிக்கலையா ஒதுங்கிடுங்க, கேரக்டரை தப்பாக சொல்லாதீங்க. சரிங்களா, ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் வாங்கி டிவோர்ஸ் பண்ணுறவங்கள நீங்கள் சொல்லலாம். 18 வருஷம்லாம் அவங்க கூட வாழ்ந்துட்டு அவங்களோட கேரக்டரை தப்பாக சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அப்போ உங்களோட கேரக்டர் என்ன, அதை யோசிங்க. தன்னை மாற்றிக்கிறான்ல அவன் தான் ஆம்பளை. சரிங்களா, நான் குடிக்கிறேன், நான் தம் அடிக்கிறேன், நான் ஆம்பளை அப்படின்னு நெஞ்சு தட்டிக்கிறான்லாம் சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் நிற்காதீங்க, நான் ஆம்பளைன்னு நிற்காதீங்க. சரிங்களா, குடும்பத்துக்காக இருக்கணும், அவன் தான் ஆம்பளை. அப்பா அம்மாவுக்காகவும் ஓடணும், ஒய்ஃபுக்காகவும் ஓடணும். ஏன் நாங்கள் ஓடல? லேடிஸ் பாருங்கள், இந்த பக்கம் அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த பக்கம் மாமியார் மாமனாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இருக்காங்க, மாமியார் வேணாம் மாமனார் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற லேடிஸும் இருக்காங்க. ஆனால் எல்லா லேடிஸும் அப்படி இல்லை. அதே மாதிரி தான் ஜென்ஸும் அப்படி தான் இருக்காங்க. அடுத்து இந்த பஞ்சாயத்துக்கு வருவாங்க பாருங்கள், மாமியார் மாமனார், அவங்கள்ட்ட கெஞ்சி கேட்குறேன், ஒன்றும் பஞ்சாயத்துக்கெலாம் வராதிங்க. அவங்க அடித்தாலும் பிடிச்சாலும் அவங்க பார்த்துப்பாங்கன்னு விட்டுருங்க. பஞ்சாயத்துக்குன்னு ஒரு பேரில் வந்துட்டு, சரிங்களா, ஆம்பளைனா அப்படி தான் இருப்பான். ஆம்பளை வந்து அதெல்லாம் நம்ம கண்டுக்கக்கூடாது அப்படிங்கிறீங்க. உங்கள் பிள்ளைகிட்ட அவன் என்ன தப்பு பண்ணான், அவன் குடிக்க வேணாம் தானே சொன்னா, குடியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், உன் பிள்ளை நல்லதுக்கு தானே அவள் போராடுறா. சரிங்களா, அப்போ அந்த மாமியார் என்ன சொல்லணும், மருமகளை தான் குறை சொல்லிட்டு போகிறாங்க. ஆம்பளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, குடிக்கிறவங்களாம் ஆம்பளை. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு கேள்வி, குடிக்கிறேன் ஆம்பளை குடிக்க கொடுக்கக்கூடாது. ஒரு பொண்ணை மனசை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்டாட்டிக்காக தன்னை மாற்றிக்கிறான்ல அவன் தான் ஆம்பளை. சரிங்களா, நான் குடிக்கிறேன், நான் தம் அடிக்கிறேன், நான் ஆம்பளை அப்படின்னு நெஞ்சு தட்டிக்கிறான்லாம் சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் நிற்காதீங்க, நான் ஆம்பளைன்னு நிற்காதீங்க. சரிங்களா, குடும்பத்துக்காக இருக்கணும், அவன் தான் ஆம்பளை. அப்பா அம்மாவுக்காகவும் ஓடணும், ஒய்ஃபுக்காகவும் ஓடணும். ஏன் நாங்கள் ஓடல? லேடிஸ் பாருங்கள், இந்த பக்கம் அப்பா அம்மாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க, அந்த பக்கம் மாமியார் மாமனாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இருக்காங்க, மாமியார் வேணாம் மாமனார் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிற லேடிஸும் இருக்காங்க. ஆனால் எல்லா லேடிஸும் அப்படி இல்லை. அதே மாதிரி தான் ஜென்ஸும் அப்படி தான் இருக்காங்க.
நல்ல ஜென்ஸும் இருக்காங்க, மோசமானவங்களும் இருக்காங்க. சரிங்களா? ஆனால் குடும்பத்துக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா அதை நீங்கள் வந்து மறுபடியும் அண்ணா தம்பிங்களா ஏதாவது நான் தவறாக சொல்லியிருந்தா நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலிக்காக தான் உங்களை குடிய விட சொல்கிறோம், வேறு யாருக்காகவும் விட சொல்லலை. நீங்கள் இருக்கிற இடத்துல இன்னொருத்தவங்களை வச்சு பார்க்க தெரியாது அந்த ஒய்ஃபுக்கு. சரிங்களா? அந்த ஒரு நிலைமையை அப்போ இல்லாத பிள்ளைன்னு சொல்லி அந்த ஒரு நிலைமையை உங்கள் சங்கடத்தை கொடுத்துறாதீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கோ இல்லை உங்கள் ஒய்ஃபுக்கோ அந்த சங்கடத்தை கொடுத்துறாதீங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்குங்க அப்பா அம்மா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே தான் மாமனார் மாமியாரும் முக்கியம். சரிங்களா? புருஷன் மட்டும்தான் வேணும், எனக்கு வந்து புருஷனோட அப்பா அம்மா வேணாம்னு சொல்லக்கூடாது. அது பெரிய தப்பு. சரிங்களா? ஏன்னா வயசான காலத்தில் நம்ம வந்து அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு தனிமையாக அதெல்லாம் ரொம்ப தப்புங்க. ஜாயின்ட் ஃபேமிலியாக கூட இருக்கலாம், தப்பே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக இருக்கிறத விட ஜாயின்ட் ஃபேமிலியில் நல்லா இருக்குங்க, சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? 4 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு 4 பேர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருப்பாங்க, எப்போதுமே ஆளுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, பேச்சு பண்ணி. அது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன என்னவா ஏன்டா ஜாயின்ட் ஃபேமிலியை விட்டு வெளியில் வரலன்னு நாங்களாம் வரல, ஒரு பிரச்சனை அப்புறம் தான் நாங்கள் வெளியில் வந்தோம். ஆனால் இப்போ யோசிக்கிறேன், அந்த ஒரு சம்பவம் நடக்கலன்னா நான் வந்து இருக்க மாட்டேன். என்னோட சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நான் சொல்லிக்கிறேன், உங்கள் அப்பா அம்மாவும் சரி மாமனார் மாமியார் வந்தாலும் சரி நம்ம 2 பேரும் நமக்கு ஒன்று தான். யாரையும் பிரித்து பார்க்க வேணாம். ஆனால் நம்ம வேலையை பார்ப்போம், எப்பவும் போல நம்ம வேலையை பார்ப்போம். ஹஸ்பண்ட் நீங்கள் வந்து ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சும்மா என் பொண்டாட்டி எங்கள் அம்மாவை மதிக்கலை, என் அம்மாவை சாப்பிட்டுச்சான்னு கேட்கல. நீங்கள் உங்கள் ஒய்ஃபை எந்த அளவுக்கு கேர் பண்ணுறீங்களோ அப்போ அந்த பாசம் அப்படியே உங்கள் அப்பா அம்மாவுக்கு போகும். பார்த்துக்கோங்க, பார்த்து நடந்துக்கோங்க, ஃபேமிலியாக சந்தோஷமாக இருங்க.